தாய்ப்பால் குடிக்க தலையெழுத்து இல்ல, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா ஆணாக நீ பிறந்தா பூமியில இட கிடைக்கும் போய்வாடி நல்லபடின்னு தேனி குஞ்சராமா பாடி கையில ஒரு பெண் பிள்ளைய வைத்து கள்ளிப்பால் கொடுக்க போகும் நேரத்துல கள்ளிப்பால் கொடுத்து பெண் பிள்ளையை கொன்றா சட்டம் தண்டிக்கும்னு எதிர்பார்த்து பாடி நடிகர் விவேக் கள்ளிப்பால் கொடுப்பதை தடுக்கும் காட்சியை மறக்கதான் முடியுமா? பெண் பிள்ளை பிறந்தாலே குற்றம் என்ற காலம் போயிட்டு தற்பொழுது பெண்கள் கல்வியிலும் பிற துறைகளிலும் சாதித்து வராங்க. ஆணுக்கு நிகரா பெண்கள் இந்த காலகட்டத்துல அலுவலகத்துல அமர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஆனால் பெண்கள் பணிபுரியும் பல அலுவலகங்களில் அவர்களது உரிமைகள் கேள்விக்குறியாகி உள்ளது. ஆண்களால் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். இதனால் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டத்தில் ஒன்று போஸ் சட்டம். பணியிடத்தில் பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டால் அதை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது, டார்ச்சர் கொடுப்பவர்களை எப்படி சட்டப்படி தண்டிப்பது உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 2013இன் படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் சந்திக்கும் பாலியல் பிரச்சினைகள் பற்றி புகார் தெரிவிக்க விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவுறுத்தப்பட்டு தற்பொழுது அது நடைமுறையிலும் இருந்து வருகிறது. 10 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் விசாகா கமிட்டி அமைக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது. இந்த விசாகா கமிட்டியின் தலைவராக பெண் அலுவலரை நியமனம் செய்ய வேண்டும் என்பது விதியாகும். கமிட்டியில் மொத்த உறுப்பினர்களில் 50% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒரு உறுப்பினர் நிறுவன ஊழியராக இல்லாமல் தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த கமிட்டி ஆண்டுதோறும் அதன் செயல்பாடுகளை அறிக்கையாக தயாரித்து அரசிடம் வழங்க வேண்டும். பெண் ஊழியரை தொட்டு பேசுவது, அவரை பாலியலுக்கு அழைப்பது, அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது, பாலியல் ரீதியான வார்த்தைகளை பேசுவது, ஆபாசமான படங்களை காட்டுவது உள்ளிட்டவை பாலியல் தொல்லைகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன. பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் என்ன வகையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விதிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் வகுத்து அதை சுற்றறிக்கை மூலம் அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாகா கமிட்டி அமைக்காத நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது போன்றவை குறிப்பிடத்தக்கது. எனவே அலுவலகங்களில் பெண்கள் ஏதேனும் இன்னல்களுக்கு ஆளானால் தங்களது வழக்கறிஞர்களை அணுகி இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள வழக்கறிஞரிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. ஆஃபீஸ் போற விமென்ஸ் அங்க ஹராஸ்மெண்ட்டை அனுபவிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு போஷ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம எப்படி போஷ் ஆக்ட்னா என்ன, அதை யார்கிட்ட நம்ம போய் ஃபர்ஸ்ட் முறையிடணும், அது மாதிரியான சில விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்குமா? போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்றது POSH அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றோம். அது ஏன் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு, பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாப்புங்கிறது ஆக்சுவலா அது ஒரு SHWP ஆக்ட்னு சொல்லலாம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேசஸ் ஆக்ட் அப்படிங்கறத ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ங்கிறதுனுடைய ஒரு சுருக்கம் தான் பாஷ்ன்னு சொல்றோம். ஸோ ஒரு ப்ரிவென்ஷன் அல்லது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கறத சொல்றதுனால நம்ம வழக்கு மொழியில பாஷ்ன்னு சொல்றோம். இந்த சட்டம் 2013ல இயற்றப்பட்டது. எப்படி ஒரு பெண்களுக்கு ஒரு சமத்துவ உரிமை இருக்கு, வாழ்வுரிமை, குறிப்பாக வாழ்வுரிமை என்றாலும் கண்ணியத்துடன் வாழும் ஒரு உரிமை, எந்த விதமான உரிமைகளும் அவர்களுக்கு தடை செய்யப்படாத ஒரு நல்ல சூழல்ல அவங்களுடைய வாழ்வுரிமை என்பது பணி செய்வதற்கான உரிமை, சம்பாதிப்பதற்கான உரிமை, அதுல வன்முறை இல்லாமல், குறிப்பாக பாலியல் வன்முறை இல்லாமல் அவங்க பணி செய்ய வேண்டியது என்பது அவர்களுடைய அடிப்படை ஒரு உரிமை. அடிப்படை உரிமைனா அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அடிப்படை உரிமைகள் பறிப்போகுதுன்னா அவங்க அதற்காக அந்த நிறுவனத்தையும் அந்த அரசுக்கு எதிராகவும் வழக்கு போடலாங்கிறது தான் அடிப்படை உரிமைகளுடைய மிக சிறந்த ஒரு அம்சம். இந்த அடிப்படை உரிமைகளின் பார்ப்பட்டு தான் சமத்துவ உரிமை, வாழ்வுரிமை, கண்ணியத்துடன் வாழும் ஒரு உரிமை, தாங்கள் என்ன பணியை விரும்பினாலும் செய்வதற்கான ஒரு சுதந்திரம். இந்த 3 அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கி அதன் அடிப்படையில வந்ததுதான் பணித்தளங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான அவர்களுடைய ஒரு உரிமை. இந்த சட்டம் 3 விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, இந்த பணி செய்யற இடத்துல பெண்களுக்கான பாலியல் வன்முறைகளை தடுத்தல் அப்படிங்கறது ஒரு நோக்கம். அடுத்தது தடை செய்தல். மூன்றாவது குறை தீர்த்தல். தடை செய்தல்னா அவங்களுடைய கம்பெனில, ஆபீஸ்ல, அலுவலகங்கள்ல அவங்க பணி விதிமுறைகள்ல யாரேனும் பாலியல்
வன்முறைகளில், பாலியல் வன்கொடுமைகளில், பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டால் அது வந்து ஒரு மிஸ்காண்டக்ட், அது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கத்தக்க ஒரு ஒழுங்கீன செயல் அப்படின்றத அவங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ்ல மாத்தி அமைக்கணுங்கிற அளவுக்கு இது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. இது வந்து ஒரு அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கறது மட்டும் இல்ல, சாதாரண சிறு நிறுவனங்களாக இருந்தாலும் 10 பேருக்கு மேல் வேலை செய்யக்கூடிய எவ்வளவு சிறு குறு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துல இதற்கான ஒரு புகார் கமிட்டி என்பது இருக்கணும். அது பேர் இன்டர்னல் கமிட்டி, ஐசி. முன்னாடி எல்லாம் ஐசிசின்னு சொல்லுவோம், இப்ப அதுக்கு பேர் ஐசி. இந்த புகார் குழு இந்த சட்டத்தின் கீழே பாதிக்கப்படும் பெண்கள் புகார் செய்வதற்கான ஒரு அலகு, அதுதான் அந்த யூனிட். அந்த இடத்துலதான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் போகும். இப்ப நம்ம வழக்கமா புகார் கொடுக்கணும்னு என்ன நினைப்போம், ஹையர் அபிஷியல்ட்ட போனோம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனோம், வீட்டுல போய் சொல்லணும்னு இப்படி நினைப்போம். ஆனா வீட்டுல போய் சொன்னா வேலைக்கே போகாதுன்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது என்பது பல நேரங்கள்ல பெண்கள் வந்து அதை ரொம்ப ஒரு எளிமையான விஷயமாகவோ அல்லது அது ஒரு பாதுகாப்பான விஷயமாவோ கூட நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு புகார், ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்னா அது குடும்பம் மற்றவங்க எல்லாம் சரியாமல் செய்ய முடியாதுங்கிற ஒரு அச்சம். அப்ப இதெல்லாம் இல்லாம இந்த குடும்பத்திலயும் நீங்க சொல்லாமல், போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லாம, உங்களுடைய ஒரு மேலதிகாரிக்கு மட்டும் போய் சொல்லாம, அந்த மேலதிகாரி நல்லவராகவோ மற்றதா இருக்காரோ அவருடைய நல்குணத்தினால உங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படணும்னு அவசியம் இல்ல. மேலதிகாரி மேலேயே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அப்ப இந்த புகார் குழுல போய் சொல்லணுங்கிறதான் சட்டம். இந்த புகார் குழுல ஒரு சிறப்பு தன்மைகள்லாம் இருக்கு. ஒன்று, அதனுடைய தலைவர் ஒரு பெண்ணாக, மூத்த பெண் பணி செய்யும் ஒரு பெண்ணாக தான் அந்த குழுவுக்கு தலைவரா அங்கீகரிக்கணும். அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் அவர்கள் வந்து அதிகாரப்படுத்துவதற்கும் உரிய சிந்தனைகளை வச்சிருக்கவங்களா இருக்கணும். பெண்களை பார்த்தாலுமே இவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அப்படி பேசுறாங்க, பொம்பளைங்களாலதான் நாடு கெட்டு போகுதுன்னு சொல்ற ஒரு பெண்ணாக இருந்தால் அது போன்ற பெண்களை அவர்களுடைய ஊழியராக இருந்தாலும் அந்த கமிட்டில போடக்கூடாதுங்கிறதுக்கான குறிப்பான விஷயத்த அந்த விதிகள் கீழே சொல்லியிருக்காங்க. மேம், இப்போ பெரும்பான்மையான அலுவலகங்கள்ல இந்த கமிட்டி இருக்கிறது இல்ல மேம். அப்படிப்பட்ட அலுவலகத்துக்கு நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல மாநில மகளிர் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மாநில மகளிர் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் மட்டும் எழுதி போடலாம். நான் இந்த நிறுவனத்துல இருக்கேன், என்னுடைய பெயர் எல்லாம் சொல்ல விரும்பல, அந்த நிறுவனத்துல ஐசி என்கிற புகார் குழு இல்ல, பாலியல் வன்முறையில கேட்க புகார் குழு இல்ல, இதை பற்றி நாங்கள் கேட்ட போது கூட அதை பற்றி வைக்கலன்றதோ இல்ல கேட்கவே இல்ல, அவங்க வைக்காம இருக்காங்களோன்னு தகவல் சொல்லலாம். குறிப்பா இன்னும் கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் சட்டத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருமே பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறைகள் மற்றவங்க எல்லாருமே ஆண்டுக்கு ஒரு முறை இதற்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அப்பதான் அந்த கம்பெனிஸ்னுடைய அடுத்த வருடத்திற்கான ஒரு அனுமதி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய கட்டாயமாக தரப்பட வேண்டிய படிவங்களில் கீழே இது கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு சிறு நிறுவனங்கள் இது கீழே வர்றதோ இல்ல இதற்கான ஒரு சூப்பர்விஷன் மெக்கானிசமோ இல்லாம இருக்கு. இதற்கான கண்காணிப்பு என்பது முழுமையானதாக இல்லை. யாராச்சும் ஒரு கமிட்டி போடாம இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். 50,000 ரூபாய் அவர்களுக்கான ஒரு அபராதம் விதிக்க முடியுங்கிறதா இந்த பணித்தளங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு கம்பெனியா இருந்தா கம்பெனி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு மத்திய அரசாங்கத்துல இருக்கு. மாநிலமா இருந்தா இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறை இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்ப ஒரு டிவி அல்லது செய்தி தொடர்பு அந்த நிறுவனமா இருந்தா அந்த நிறுவனமும் கூட ஒரு கம்பெனி கீழ இருக்கக்கூடிய நிறுவனம் தான். அப்படி எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம். அது பல இடங்கள்ல இன்னும் வராம இருக்குங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய துரதிருஷ்டவசமான ஒரு கசப்பான உண்மையும் கூட. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகள் முடிந்து இது 11வது ஆண்டு. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வந்தா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 11 ஆண்டுகள் ஆகுது. ஆனா இதை பற்றியான விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கிறதோ, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அந்த பெண்ணை வந்து பாப்பாங்கன்னா அதற்காக தான் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது இந்த சட்டத்தில் கீழ் இந்த கமிட்டியில வரக்கூடிய எல்லா புகார்களும் முழுக்க முழுக்க கமுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்பிடென்ஷியல், இதை வெளிப்படுத்தக்கூடாது, பெயர்களை சொல்ல முடியாது. அப்போ அந்த ரிப்போர்ட் போகும்பொழுது மட்டும்தான் யார் யாரு கொடுத்தாங்கன்றது இருக்கு. நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் சரி, பாதிப்பு செலுத்திய அந்த ஆணையும் சரி, அந்த முதல் விசாரணையிலேயே அந்த கமிட்டி என்ன சொல்லணும்னா, இதை பற்றி வெளியில் போய் பேசக்கூடாது. அப்படி வெளியில போய் நீங்க பேசிய பல பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்க மேல அதற்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம்ன்றது அந்த ஆணுக்கு சொல்லணும். அப்புறம் இதுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண் மீண்டும் மீண்டும் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அந்த ஆணை கம்பெனியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுவதோ அல்லது வேற இடத்துக்கு மாற்றி அமைப்பதோ அந்த பெண்ணினுடைய பணி சூழலை உடனடியா சரிப்படுத்துறதுக்கான சில உடனடி உத்தரவுகளை இந்த கமிட்டி போடுறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனால இந்த சட்டம் ஒரு சிறப்பான ஒரு சட்டம். முதலாக
ஒரு சட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டவர், பாதிப்பு செலுத்தியவர் அப்படிங்கறது மட்டும் இல்லாம மூன்றாம் தரப்பாக இந்த கமிட்டியை உருவாக்குனதுன்றது ஒரு மிக சிறப்பானது. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது. அதுக்கு இந்த தீர்ப்பின் பேர் விசாகா தீர்ப்பு அப்படின்னு. அந்த விசாகா வழக்கின் தீர்ப்பிற்கு பின்னால் தான் இந்த சட்டமாக இதை வந்து உருவாக்குனாங்க. அப்ப அந்த சட்டம் தான் நடைமுறையில இருந்தது நாடு முழுக்க. அந்த விசாகா தீர்ப்பின் அடிப்படையில ஒவ்வொரு நிறுவனமும், தனியார், பொதுத்துறை எதுவா இருந்தாலும், சிறு குறு தொழில் நிறுவனங்களா இருந்தாலும் இது வச்சிருக்கணும். சரி, சாதாரண உழைக்கிற பெண்களுக்கு, சாலையோர வியாபாரிகளா இருக்கவங்களுக்கு, ஒரு மீனவர் இல்லைன்னா ஒரு கடை போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வீட்டு பணி செய்யும் பெண்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கலெக்டர் அலுவலகத்துல சமூக நலத்துறைக்கு கீழாக LCCன்னு ஒண்ணு இருக்கு, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இது எப்படி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி சொல்றோமோ அது வந்து உள் புகார் குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு மிக மூத்த பெண் அதிகாரி, சமூக நலத்துறையினுடைய மூத்த பெண் அதிகாரி தான் தலைவரா நியமிக்கணும். அதுலயும் ஒரு மூன்றாம் தரப்பு உறுப்பினர் போடணும்ன்றது சட்டம். எல்லா குழுலயும் மூன்றாம் தரப்பு உறுப்பினர் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இதற்கு முன்னால், இப்ப இல்ல, சென்னை பல்கலைக்கழகத்துல, அண்ணா பல்கலைக்கழகத்துல, இன்னும் பல்வேறு நிறுவனங்கள்ல, இப்ப வந்து LNT போன்ற நிறுவனங்கள்ல, அரசு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எல்லாம் நான் இப்ப வந்து உறுப்பினரா இருக்கேன், மூன்றாம் தரப்பு உறுப்பினரா இருக்கேன். அப்போ ஒரு புகார் வரும்போது அவங்களுடைய ஆட்களே உட்கார்ந்து அவங்களுடைய நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு ஒரு பொய்யான அல்லது ஒரு உண்மைகளை மறைத்த ஒரு அறிக்கை தயார் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்துல இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த புகார் குழுவில் கட்டாயம் மூன்றாம் தரப்பு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அவரிடம் சம்பளம் வாங்காத, அவர்களுடைய விதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு மூன்றாம் தரப்பு உறுப்பினர் அப்படின்னு இருக்கணும். சோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய அளவுல அது விழிப்புணர்வு கொண்டு வரும் பொழுதுதான் நிறுவனங்களும் சரி, அல்லது பெண்கள் முன்னேற்றத்துல அக்கறையாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அப்படி யாருமே அக்கறையா இல்லாம இருந்தாங்கன்னா சம்பந்தப்பட்ட பெண்களும் சரி இந்த கோரிக்கையை வைக்க முடியும். ஒரு சமூக நலத்துறை கீழே இருக்கக்கூடிய அல்லது தனியாக அதிகாரம் பெற்ற மாநில மகளிர் ஆணையத்திற்கு பற்றி ஒரு கடிதம் எழுதினால் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை, பெண்கள் மீதான பொதுவான அக்கறை கொண்ட அவர்களுடைய உரிமைகளுக்கான விஷயங்களை பார்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் மேல அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோல்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் மேம். ஓகே. இது போன்ற ஏராளமான விழிப்புணர்வு தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் சத்தியம் டிஜிட்டலோடு.